ஈரான் மற்றும் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட்ல அமெரிக்கா சுமாரா 5 போர் விமானங்களை இன்னைக்கு தேதி வரைக்கும் இழந்திருக்க கூடும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 5மே மிகவும் உயரிய தொழில்நுட்பங்களை கொண்ட F-15 ரக போர் விமானம். F-15 ரக போர் விமானங்களை அமெரிக்கா இழந்ததை பத்தி ஏன் இவ்வளவு அதிகமா நம்ம பேசுறோம்னா, உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த காம்பேட் லாசஸ்லையும் ஈடுபடாத ஒரு போர் விமானம் தான் F-15 அப்படின்னு அமெரிக்கர்கள் இந்த போர் விமானத்துக்கு மிக பெரும் அளவுல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட போர் விமானம் தான் இப்போ 5 ஷூட் டவுன் செய்யப்பட்டிருக்கு. இதுல 2 போர் விமானங்கள் ஈரானுக்குள்ள சுட்டு தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்ற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பத்தி எவிடன்ஸ் பேஸ்டா விரிவா இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், முதல் 3 போர் விமானங்கள் எங்க சுட்டு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைத்துல வச்சுதான் சுட்டு தள்ளியிருக்காங்க. இந்த போர் விமானங்களே ஆரம்பத்துல குவைத்தோட பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பு தான் சுட்டு வீழ்த்துச்சு அப்படின்ற செய்தி நமக்கு கிடைச்சிச்சு. மற்றும் இந்த 3 போர் விமானங்களும் தனித்தனியாக கீழே விழுவதை, அதாவது வானத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டு இது கீழே விழுகிற வரைக்கும் தெளிவாக குவைத்தில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாருமே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கிளியர் பிக்சர்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3 போர் விமானங்களும் தனித்தனியா வானத்துல இருந்து கீழே விழுகிறது மற்றும் அதுல ஒரு போர் விமானத்தை நேரடியா ஏவுகணை தாக்குறது முதற்கொண்டு கிளியரா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குவைத்தில் இந்த பைலட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இஜெக்ட் ஆகி கீழே குவைத்தோட வான்பரப்பில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆம்பளை பைலட்ஸ் மேலே கட்டையை கொண்டு அடிக்கிறதும் பொம்பளை பைலட்ஸ் கிட்ட மட்டும் வளைஞ்சு பேசுறதும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பைலட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த 3 பைலட்ஸுமே அமெரிக்க விமானப்படையை சேர்ந்தவங்க. அவங்க எந்த கண்டென்மெண்ட்ன்ற முதற்கொண்டு அவங்களோட சீரியல் நம்பர் வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ முதல் தடவை இந்த F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்றது ஃப்ரெண்ட்லி ஃபயரின் காரணமாக. இப்போ ஃப்ரெண்ட்லி ஃபயர் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பால் இது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா குவைத்தி அரசாங்கம் தெளிவான ஒரு விரிவு அறிக்கையை கொடுக்குறப்ப இது குவைத்தி விமானப்படையை சேர்ந்த FA-18 போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானங்கள். அந்த குவைத்தி பைலட் மிக பெரும் சாதனையை படைச்சிருக்காரு. ஒரே நேரத்தில் 3 ஏர் ஏவுகணைகளை அனுப்பி 3 கில்ஸை அவர் வாங்கியிருக்காரு. இன்னும் 2 கில்லை வாங்கியிருந்தாருன்னா அவர் ஒரு ஏஸ் பைலட். ஸோ இந்த சம்பவத்துக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று, அமெரிக்க போர் விமானங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸில் ஒரு கிளிச் ஏற்பட்டிருக்கு. இந்த கிளிச்சின் காரணமாக இந்த F-15 போர் விமானங்கள் அவங்க நாட்டோட சொந்த போர் விமானம் கிடையாது, இது எதிரி போர் விமானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விண்பம்ன்றது குவைத்தி விமானப்படைக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றும் குவைத்தி விமானப்படை அந்த கடந்த 2 அல்லது 3 நாட்களா ஏகப்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருந்தாங்க. நிறையவே ட்ரோன்ஸை டெய்லி என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு 3 ஏர்கிராஃப்ட், அதுவும் அது ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸில் எனிமின்னு தெரியுதுன்றப்ப இமீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணி அதை எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல் யாரோடதுன்னு கேட்காம சுட்டு தள்ளிட்டாங்க. இதற்கு குவைத்தி விமானப்படையில் இருக்கக்கூடிய பைலட்ஸுக்கு ட்ரைனிங் பத்தலைன்றது ஒரு காரணமாக இருந்தாலும் அமெரிக்கர்கள் ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸில் ஏற்பட்ட சில மாறுதல்களை குவைத்தி அரசாங்கத்தோட ஷேர் பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ்ன்றது ரியல் டைமில் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து லிங்க் 16 மாதிரியான நெட்வொர்க் சென்டர் வார்ஃபேரின் மூலமாக இது எனிமியா இல்லை ஃப்ரெண்டா அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோடை அனுப்பும். அந்த கோடை கீழே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிற இதர போர் விமானங்கள் எல்லாமே ரிசீவ் பண்ணி தான் இது நம்மளோட போர் விமானமா இல்லை இது எனிமியோட போர் விமானமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கோடில் ஒரு சில மாறுதல்களை பண்ணியிருக்காங்க. அதை குவைத்தி அரசாங்கத்துக்கு கூட அப்டேட் பண்ணலைன்ற காரணத்தினால இந்த F-15ஸை அவங்களால தெளிவாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலை. ஈரானோட போர் விமானம் அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க. இது நடந்துக்கிட்டு இருந்த தருணத்தில் இன்னொரு பக்கம் கத்தாரிஸ் அவங்க அதே நாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 ஈரான் போர் விமானங்களை சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானுக்கு சொந்தமான Su-24 ரக போர் விமானங்கள் தரையாக ஒட்டிக்கிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மற்றும் அதில் இருக்கிற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்காண்டி வந்திருக்கிறதாகவும் அந்த 2 போர் விமானத்தையும் நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்தர் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. கத்தர் பயன்படுத்தினதும் F-15 ரக போர் விமானம் தான். இங்கே குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் F-15 ரக போர் விமானம் தான்.
அண்ட் F-15 போர் விமானத்தில் சுமாராக 2 பேர் இருந்திருக்காங்க. ஒன்று பைலட்டு, இன்னொன்று வெப்பன்ஸ் ஆஃபீஸர். ஸோ மொத்தமாக 6 பேர் வந்து இஜெக்ட் ஆகிருக்காங்க. 6 பேருமே சேஃபாக இருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஆனால் இப்போ வரைக்கும் 3க்கு தான் கணக்கு கிடச்சிருக்கு நமக்கு எவிடன்ஸ் பேஸ்டில். மிச்சம் 2 போர் விமானங்களுக்கு கணக்கு கிடைக்கல. இப்போ இந்த 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. OSINT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்குது. இந்த ட்விட்டர் பேஜை ரன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க இராணுவத்துக்கு மிகவும் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த ஆக்டிவ் காம்பேட் டியூட்டிஸை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். யூஎஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றின ட்வீட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த நபர் வந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் யூஎஸ் ஆர்மி கூட க்ளோஸாக ஒர்க் செய்யக்கூடிய நபர் தான் இவர். இவர் ஒன்றும் இண்டிபெண்ட்டாக தனித்து வேலை செய்யக்கூடிய ஆள்லாம் இல்லை. ஸோ இந்த நபர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அந்த ட்வீட்டில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஒரு F-15 போர் விமானம் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த பைலட் மற்றும் வெப்பன்ஸ் ஆஃபீஸர் ஈரானில் இஜெக்ட் ஆகிருக்காங்க. இஜெக்ட் ஆனது 2 பேரையுமே ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மூலமாக அமெரிக்க விமானப்படை காப்பாற்றிருக்குன்ற ஒரு தகவலை போடுறாரு. இந்த தகவலை போட்டதுக்கு அப்புறமா இது பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஸோ இந்த தகவல் எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தர் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்சிடென்ட் நடந்ததை ஒட்டி தான் வந்திருக்கு. மற்றும் ஈரானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச சமீபத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு F-15 போர் விமானத்தை லாக் செய்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ், பேசிக்லி எவிடன்ஸ். F-15 ஈகளாக அவங்க வந்து ரேடாரை கொண்டு லாக் பண்ணுறாங்க. இந்த ரேடார் லாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த F-15 வந்து சாப்ஸை ரிலீஸ் பண்ணுறது முதற்கொண்டு நம்மளால் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஈரானியர்கள் பண்ணதுக்கப்புறமாவோ மற்றும் OSINT-லேருந்து ஒரு ப்ரோ அமெரிக்கன் மற்றும் அமெரிக்கன் மிலிட்டரியோட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அப்படின்றப்ப 2த்தையும் இணைத்து கண்டிப்பான முறையில் ஈரானில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத உறுதி செய்கிறாங்க நடுநிலையாக இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ இதை தாண்டி வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கு. அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட தருணத்தில் அங்கே ஒரு பைலட் இஜெக்ட் ஆகிற பேராஷூட்டோட இறங்குற ஒரு வீடியோன்றது ஈரான்லேருந்து வெளியானது. இப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, Yak-130 அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா Yak-130ஐயும் இஸ்ரேலோட F-35 போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்திருக்கு அதே நாளில். ஸோ இது கேட்குறதுக்கு உங்களுக்கு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கா? நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். குவைத்தில் 3 F-15 சுட்டு தள்ளுறாங்க. ஆனால் அந்த 3ஐயுமே சுட்டு தள்ளது குவைத்தி விமானப்படையோட F-18 சூப்பர் ஹார்னெட்ஸ். காரணம், ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளிச் மற்றும் குவைத்தி விமானப்பட பைலட்ஸுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் கூடுதலாக அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் இல்லைன்ற காரணத்தினாலேயும் தான். அடுத்து அதே நாளில் கத்தரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானோட ஒரு 2 போர் விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது Su-24 லோ ஆல்டிடியூடில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 போர் விமானங்களை எங்கே சுட்டு தள்ளினாங்க, இதோட ரெக்கேஜ் எங்கே இருக்குது, இதோட பைலட்ஸோட நிலைமை என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஸோ இதற்கு எவிடன்ஸ் இல்லை. அண்ட் அதே சமயம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, F-35 கொண்டு ஒரு Yak-130 ட்ரெயினர் ஏர்க்ராஃப்டை சுட்டு தள்ளுறாங்க. இது ரஷ்யன் மேட் ஏர்க்ராஃப்ட்டு. இது ஈரானுக்கு போனதை நம்ம ஒரு தனி காணொலியில் பேசியிருப்போம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்டை இஸ்ரேல் சுட்டு தள்ளுறது வீடியோ காணொலி எடுத்து போடுறாங்க. ஸோ இதற்கு எவிடன்ஸ் இருக்குது Yak-135 ஷூட் பண்ணதுக்கு. அண்ட் ஈரானியன்ஸ் ஒரு F-15 ஃபைட்டர் ஜெட்டை ரேடாரை கொண்டு லாக் செய்வது மற்றும் அந்த F-15 லாக் ஆனதுக்கப்புறமா சாப்ஸை ரிலீஸ் பண்ணுறது முதற்கொண்டு வீடியோ எவிடன்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள். இந்த தகவல்களை ஒட்டுமொத்தமாக கலெக்டிவாக நம்ம பார்க்குறப்ப கன்ஃபார்ம்டாக ஒரு F-15 போர் விமானம் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. கன்ஃபார்ம், நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அசிங்கம். அதுவும் குறிப்பாக F-15 வந்து உலகத்திலே தலை சிறந்த 4.5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புக்கே இதால் தாங்க முடியலன்னா, அப்போ உலகத்தில் வந்து மித்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக இது எப்படி செயல்படும்? ஏன்னா ஈரான் கிட்ட கம்மியான வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இருக்குது. இந்தியா மாதிரி, ரஷ்யா மாதிரி, சீனா மாதிரி மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி செயல்படுன்றதை அமெரிக்கர்கள் முட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியலை. மேபி அதனால் கூட இந்த இன்சிடெண்ட்டை டோட்டலாக அமெரிக்கன்ஸ் மறைத்து கூட வைத்திருக்கலாம். அதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 கன்ஃபார்ம்டாக இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு F-15 போர் விமானம் ஈரானில் வீழ்ந்திருக்கும் அப்படின்றதற்கு 90% ஆதாரங்கள் உறுதி செய்யப்படும் நிலைமையில் இருக்குது. அண்ட் ஒரு F-15 வந்து எங்கே போச்சுனே தெரில.
ஸோ மொத்தம் 5 F-15ன்றது இந்த காம்பேட்டில் வந்து அமெரிக்கர்கள் இழந்திருக்காங்க. அதில் 4க்கான ஆதாரங்கள் இருக்குது, 1க்கு மட்டும் இல்லை. இதுதான் இந்த காணொலியின் மூலமாக நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.